ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி தான் நம்ம வெயிட் லாஸில் பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்ம இது மாதிரி ரெடிமேடு மிக்ஸ் மாதிரி நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ ஒரு 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசியை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்தா நம்ம சிம்மிலே வச்சு தாங்க வறுக்கணும். ஏற்கனவே இந்த அரிசி நம்ம டேஸ்ட்டு பார்த்தாலே நம்ம லைட்டாக கசப்புத்தன்மை வரும். அதனால் இப்படி பொரியாக அப்படியே லைட்டாக வெடித்து வரும் பொரிதல் தன்மை. அப்படி இருக்கும்போது நம்ம நிறுத்திட்டு இதோடு பாசிப்பருப்பு இப்போ 4 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்தோம்னா 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துட்டு இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நான் சேர்த்த பொருள் 3 பொருள் தான். ரெடிமேடு மிக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாள் விட்டு நம்ம கஞ்சியாட்ட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியத்தன்மை நிறைந்தது. இப்போ சீரகத்தை நம்ம வறுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம். இதையும் வறுத்து 3ஐயும் நம்ம நைஸாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோங்க. இது ரெடி மிக்ஸ் மாதிரி நல்ல கருப்பு கவுனி கஞ்சி சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நான் ஏற்கனவே ரெடிமே மிக்ஸ் வாங்கியிருக்கேன். பட் அந்த டேஸ்ட்டை விட நாங்கள் வீட்டில் நம்ம பார்த்து நம்ம ஒரு குறைந்த பொருளை 3 பொருள் சீரகம், பாசிப்பருப்பு, கருப்பு கவுனி அரிசிங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மார்னிங் ஒரு கிளாஸ் அந்த கஞ்சியை கிண்டி கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு எனர்ஜியாக இருக்கும். எல்லாருமே பெரியவர் முதல் சிறியவர் முதல் எல்லாருமே இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டோம். நீங்கள் சலிக்கிறனாலும் சலித்து வச்சுக்கலாம். நான் நைஸாகவே அரைச்சிட்டேன். கொஞ்சம் இருக்கனால இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஒரு சின்னதில் நம்ம தண்ணி அளவாக இப்போ நம்ம 2 கப்பு எடுத்தோம்னா 5 கப்பு கூட வச்சுக்கோங்க. இது நல்லா கெட்டித்தன்மை ஆயிரும் கொஞ்சம் நேரம் கழித்து. அதனால் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடணும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டே நான் இப்போ சண்டே ப்ரிப்பேர் பண்ணி மண்டே ஒரே ஒரு கிளாஸ் போட்டிங்க. நானும் எங்கள் அம்மாவும் குடித்தோம். சூப்பராக இருக்குது. ஒரு கிளாஸ் போட்டாலே 4 கிளாஸ் ஆயிடுது. அந்த சீரக வாடையும் அந்த பாசிப்பருப்பு அப்படியே கமக்குதுங்க. அந்த நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளவு ஆரோக்கியத்தன்மை, எலும்புகளுக்கு வலுப்படுத்தக்கூடியது. இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கிளாஸ் போட்டேன். நல்லா ஒரு 3 பேர் தாராளமாக குடிக்கலாங்க காலையில். இது குடித்தாலே நல்லா நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஒயிட் ரைஸ் அந்த தோசை இட்லியை விட இதில் நம்ம தோசை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டைம் கஞ்சிக்கு ரெடி பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாசிப்பருப்பு அந்த சீரகம் சேர்க்கும் போது அன்றைக்கி தக்காளி தொக்கு வச்சுருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சு. சைடிஷ்ஷு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்லவே முடியாது வார்த்தைகளால். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். பட்டு ஒரு குறிப்பு இப்போ சுகர் பேஷண்ட்டு இல்லை மற்ற எதுனாலும் பாதிக்கப்பட்டவங்க இதை நமக்கு டாக்டர் பரிந்துரைப்படி தான் எடுத்துக்கிறணும். அளவோடு எடுத்துக்கிறணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா எனக்கு இப்போ இந்த 2 வீக்ஸாக சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு ஆக்டிவாக இந்த எலும்பு கால் வலி இதெல்லாம் நம்ம மூட்டு வலி, கை வலி அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஒரு 95% காணாமல் போயிடுச்சுங்க. இதை காலையில் எடுத்துகிட்டு மதியம் சாதம் அப்படி தான் எடுப்பேன். காலையில் இப்போ தோசை இட்லியை தவிர்த்துட்டு வெயிட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குது. எனக்கு சோர்வாக இல்லை. அதனால் கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியை வாங்கி இது மாதிரி 4 கப்புக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம். நான் இந்த 3 தான் சேர்த்தேன். மற்றவங்களாம் நிறைய பயிர் வகையெல்லாம் சேர்க்குறாங்க. பட் இதான் ஒரிஜினல் மாதிரி எனக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. அந்த கசப்பு தன்மையே இல்லை. இப்போ கொஞ்சம் ஆற விட்டு நம்ம பார்த்தோம்னா கெட்டியாயிரும். நீங்கள் தண்ணியாகவும் நல்லா குடிக்கலாம். இது மாதிரி தயிர் வெங்காயம் போட்டு குடித்தா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி தரக்கூடியது. அடுத்தது ஒரு சின்ன ஸ்நாக்ஸுங்க. எப்பயுமே கம்பை நம்ம கூடு தான் கிண்டுவோம். இந்த 1/2 கிலோ கம்பு எடுத்து வறுத்து அதோடு நல்லா இப்போ நம்ம பெரிய கம்பாகனா நல்லா பொறுன்னு பொரியுங்க. வெந்தி ஒரு தடவை நான் இது 2 டைம்ஸ் செஞ்சுருக்கேன். உருண்டையாக பிடிச்சிருக்கேன். இந்த தடவை மாவாக கேட்டாங்க பசங்க.
அந்த காலத்துலலாம் நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த அரிசி மாவு அரைச்சி அதில் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி கம்பில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கம்பை நல்லா வறுத்து அப்படியே பொரிதல் தன்மை வரும். இது சின்ன கம்பாக இருக்கனால அங்கங்கே தான் பொரிஞ்சிச்சு. பட் பெரிய பெரிய கம்பு தரமாக வாங்கினோம்னா நம்ம அப்படியே நல்ல பொரியாட்ட பொரியும். இப்போ வந்து நல்ல மணம் வந்துருச்சுங்க கம்பில். இப்போ வந்து அதையும் மிக்சியில் நல்லா ஆற வச்சு அதை போட்டுட்டு பொட்டுக்கடலை 1 கப்பு, அப்புறம் வந்து ஒரு 10 பாதாம் இருந்துச்சுங்க என் வீட்டில் இருக்கிறத மட்டும். அதோட வந்து நாட்டு சர்க்கரை நான் 5, 6 ஸ்பூனு நல்லா இனிப்புக்கு ஏற்றாப்புல போட்டு கரகரன்னு நைஸாக அரைச்சிருங்க. இதை நம்ம வந்து நெய் போட்டு உருண்டையாகவும் பொரிச்சு கொடுக்கலாம். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படியே அள்ளி வச்சு லேசாக நெய்யை தூவி விட்டு பெரட்டி அப்படியே அள்ளி சாப்பிட்டுக்கிறாங்க டிவியை பார்த்துக்கிட்டே. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. கம்பு